பல மசாலாக்களை பார்த்து கொள்வாரும். அதன் அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை பின்னேரம் புற பார்த்திருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி எங்கள்கிட்ட வர இருக்கிறார். இந்த காலத்துக்கு பின்னால ஒரு 11 மாசத்துக்கு பின்னால திரும்பவும் ஒரு விருந்தாளி உண்டு. ஏற்கனவே வந்த விருந்தாளி திரும்ப வர இருக்கிறார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரமதான தந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. ரமதான் என்றாலே கருத்து என்ன தெரியுமா? சிக்குடைய வகுப்புகளில் இதை பற்றி தான் முதலாவது பேசுறேன். ரமதான் என்றால் என்ன கருத்து? ரமதான் என்றாலே எங்களோட பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது. எங்களோட பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய ஒன்றுதான் ரமதான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க ஹதீஸ்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய மாசத்துல ஈமானுடன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடினவராக யார் நோன்பு நோட்பாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. அவருடைய முன்னால் செய்த பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுவான். உலமாக்கள் சொல்றாங்க, பெரும் பாவங்களை தவிர இவர் வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரோ அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுவான். புகாரியுடைய ஹதீஸ். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒன்று அல்ல. சாதாரணமா நினைச்சிருவான். முயற்சி செய்யணும். இந்த காலங்களில் திட்டமிடணும். மிக முக்கியமாக ஒவ்வொருத்தரும் திட்டமிடணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமதான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ஏனைய காலங்களில் முயற்சி செய்யறதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்தில் நிறைய முயற்சி செய்வாங்க. இன்னைக்கு நாங்க திட்டமிடலாட்டி வந்த விருந்தாளி ஓடிடுவார். விருந்தாளி வந்ததுக்கு பூர்வம் திட்டமிட்டது அல்ல, அது தடமாற்றம். வாரத்துக்கு முன்னால குடும்பத்தோட மஷூரா பண்ணணும். என்னன்னா, பெண்களுடைய தராவி எத்தனை மணிக்கு, ஆண்களுடைய தராவி எத்தனை மணிக்கு, நாங்க எத்தனை மணிக்கு குர்ஆன் ஓதுறது, எவ்வளவு ஒரு நாளைக்கு குர்ஆன் ஓதுறது, எத்தனை பேர் இதுவரைக்கும் திட்டம் போட்டிருக்கோம். திட்டம் போடும். நிறைய சஹாபாக்கள், முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள் திட்டம் போட்டாங்க. ரமலான் வாரத்துக்கு முன்னால எங்கட குர்ஆன் இப்படி, எங்கட தஹஜ்ஜுத் இப்படி, எங்கட சதகா இப்படி, எங்கட நோன்பு இப்படி பிடிப்போம், எங்கட கியாமுல் லைல் இரவுடைய வணக்கம் இப்படி இருக்கும். திட்டம் போட்டாங்க. மிக முக்கியம், நாங்க முதலாவது திட்டம் போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலானுடைய மாசம் வந்தாலே சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம். வகுலிலத் அப்வாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூடிடுவான். இப்ப எல்லாம் நரகத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கு. இப்ப நரகத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கு. எப்ப புற பாப்போமோ, சுமார் வெள்ளிக்கிழமை பின்னேரம் புற பார்த்துட்டோம் என்றா அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்துரும், நரகத்துடைய கதவுகளை மூடு. நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டு சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். சலஃபு சாலிஹீன்கள் ஆசைப்படுவாங்களாம், மௌத்தா போனா நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்ட நாட்கள்ல நான் மௌத்தா போவோம். சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்ட நாள்ல நாங்க மௌத்தா போனோம் என்றா பெரிய பாக்கியசாலி. இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கபராளிகளை எழுப்பாட்டி எங்களைய விட்டு எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க. எங்களோட மூதாதையர்கள், எங்களோட வாப்பா உமா எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க. கபராளிகளை எழுப்பாட்டி அவளுக்கு என்ன ஆசை இருக்குது என்று கேட்டா, கபராளிகள் எழுப்பாட்டப்பட மாட்டாங்க. அப்படி கபராளிகள் எழுப்பாட்டி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது என்று கேட்டா, இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் கீல லி அஹ்லில் குபூர் தமன்னவ், நீங்க ஏதாவது பேராசை வைங்க, ஆசை வைங்க, ஆதரவு வைங்க என்று கேட்டா அவங்க சொல்லுவாங்கன்னா, லதமன்னவ் யௌமன் மின் ரமலான், ரமலான்ல ஒரு நாள் தயாரிப்பாங்க.
சாதாரண நன்மை அல்ல. ஒவ்வொரு நாளும் தங்கத்தை விட, ஒவ்வொரு நாளும் வெள்ளியை விட, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் பிரயோசனமானது, இதனால இது நடக்கும் என்று சொல்றோமோ அத்தனை வஸ்துக்களை விடவும் பொறுமதியான ஒரு 30 நாள் அல்லது 29 நாள் வரை மஜ்மால இருக்கிறவங்க நியத்து வைங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க, நியத்து வைங்க. இந்த ரமலானை திட்டமிட்டு அழகாக கழிப்போம். என்றால் அடுத்த ரமலான் அதை எங்கட ரமலான் அல்ல. அடுத்த ரமலான் நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியாது. சும்மா ஒரு யோசனை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மகல்லால போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் எங்கட எத்தனை சொந்தக்காராக்கு மூத்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை மகல்லா வாசிகள் மூத்தா போயிட்டாங்க, எத்தனை ஊர் வாசிகள் மூத்தா போயிட்டாங்க. அது சின்ன வயசு பெரிய வயசு அல்ல. எத்தனை வயசுல மூத்து வரலாம், எத்தனை வயசுல மூத்து வரலாம், எத்தனை பேர் மூத்தா போயிட்டாங்க. ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் மிக பொருள். ஹதீஸ்ல வருகிறதா கேட்டுக்கோங்க. இப்படி மாஜாவுடைய ஹதீஸ், இப்படி ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பைஹக்கியுடைய ரிவாயத் பல கிரந்தங்கள்ல வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் இருக்கிறாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டார். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வீரமரணம் அடைஞ்சிட்டார். வீரமரணம் அடைஞ்சிட்டார். இரண்டாவது இஸ்லாத்துக்கு வந்தவர் அவரை விட 1 வருஷம் வாழ்ந்தார். 1 வருஷம் வாழ்ந்தார். அவரும் மூத்தார். இங்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் அறிவிக்கிற தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 2 பேரை கனவுல கண்டா 2 பேர்லயும் ஒருவர் முந்தி சொர்க்கத்துக்கு போறார், அடுத்தவர் பிந்தி போறார். எங்கட பார்வையில பிடிக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு உயிர் தியாகம் செஞ்சு ஷஹீதா ஆகிறார் என்றால் அவருடைய ரத்தம் சொத்து கீழே விழுறதுக்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹதீஸ்ல வந்து அவருடைய ஒவ்வொரு அந்தஸ்தும் ரத்தம் விழ விழ அவருடைய அந்தஸ்துகள் அது கூட்டப்பட்டு கொண்டே போகும். ஆனா இவர் கனவு காணார் என்ன தெரியுமா? 1 வருஷம் பிந்தி மொத்தா போனாரே, அவர் வீட்டுல தான் மொத்தா போனார். அவர் முதலாவது சொர்க்கத்துக்கு போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கனவுடைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபி வந்திருந்தார். யார் ரசூலல்லாஹ், நான் கனவு கண்டேன். அந்த கனவுல முதலாவது அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஜிஹாத் செஞ்சு ஷஹீதாக்கப்பட்டவர் அவர் 2வது சொர்க்கம் போறாரு. அவருக்கு போற மூத்தா போனார், வீட்டுல தான் மூத்தா போனார். அவர் முதலாவது சொர்க்கத்துக்கு போனார். ஏமான கனவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்விடா? அலைஸ கத் மக்கஸ ஹாதா பஅதஹு சனதன், இவருக்கு பிறகு 1 வருஷம் வாழ்ந்தாரா? அவர் சொன்ன 1 வருஷம் வாழ்ந்தார். காலு பலா. 2வது கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வஅத்ரக ரமலான ஃபஸாமஹு, 1 வருஷம் ரமலான் அடைஞ்சாரா? ஓ ரமலான் அடைஞ்சா. அதுல நோம்பு நோட்டாரா? ஓ நோம்பு நோட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு போற கேட்டாங்க, தொழுதிருப்பார், இபாதத்துகள் ஏனைய இபாதத்துகள் செஞ்சிருப்பார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கும் அவருக்கும் மத்தியில வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் அடைஞ்சாங்கன்னு முதல் கேள்வி கேட்டாங்க. ஏன் தெரியுமா? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரமலான்ல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் அடைஞ்சு கொள்வார் ரமலான்ல. சகோதரர்களே, அதனால ரமலானுடைய மாசத்தை அடைய இருக்கிறோம். துஆ, அது ஷஹ்ரு துஆ, அது துஆவுடைய மாசம். துஆ இஃப்தாருடைய நேரம் கேட்கிற துஆ கபூல் செய்யப்படும். தஹஜ்ஜுல கேட்கிற துஆ கபூல் செய்யப்படும். 2வது அது உஃபஹாரத்துடைய மாசம். நல்ல சதகாக்கள் கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், வச்சுக்கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. தர்மம் அழிகிற மொத்தத்தை ஒரு 2 கோடி பணம் இருக்குது. இன்னைக்கு இரவு மூத்தா போறார். அந்த 2 கோடி பணமும் அவர்கிட்ட பேங்க்ல இருக்குதுன்னு உதாரணமா மௌத்தா போயிட்டார். 2 கோடி பணத்துக்கும் நன்மை இருக்குதா? இப்ப நன்மை இருக்குதா? எப்ப அத சதக்காவா கொடுக்கிறாரோ, எப்ப தன்னிடத்தில் இல்லாம அதை கொடுக்கிறாரோ அப்ப அதுக்கு நன்மை.
இந்த மாசம் சதகாவுடைய மாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுற காற்றை விட சதகா செஞ்சிருக்கிறார். ஹதீஸ் தெளிவா வந்து இன்னைக்கு எவ்வளவு கஞ்சத்தனம். அடுத்த வீட்டுல பசியில் இருக்கிறார், இவர் நிம்மதியாக வாழ்கிறார். பார்க்கணும், ஏழைகளை பார்க்கணும், அனாதைகளை தேடணும். ஜகாத்துடைய கணக்கு சரியா ரமலானுடைய மாசத்துல அதை சரியா கணக்கிட்டு இந்த ஜகாத்துகளை சரியாக கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போன ரமலான் இருந்தோம், இந்த ரமலான் அடைஞ்சிட்டீங்களா? போன ரமலான் அடைஞ்சோம், இந்த ரமலானை நல்லா எங்களை எத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. இந்த ரமலான் அடைஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் இல்லா ரமலான் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன. ஒரு ரமலான் அடுத்த ரமலான் மட்டும் என்னென்ன சின்ன பாவங்கள் செஞ்சீங்களோ அத்துணை பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுவாங்க. சஹீஹான ஹதீஸ். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் இரவுல திருமீதியில வருது, நரகத்துக்கு தகுதியானவங்களை அல்லாஹ் வலில்லாஹி யுர்தகாஉ மினன்னார், நரகத்தில் விடுதலை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு மாசத்தை தான் அடைய இருக்கிறோம். சகோதரர்களே, இதுல ஏழுமான அளவு திட்டம் போடுவோம், அதை அமல்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த காலங்களை பரோசனமாக கழிச்சு கொள்வோம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாம் பின்னுடைய பாடத்துக்கு போவோம். ரெண்டாவது விஷயம், குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடக்காம மட்டும் நம்மளால அடைய பார்க்கலாம். சாட்சியோட கோபம், சொந்த லாத்தாவோட கோபம், நானாவோட கோபம், எத்தனையோ பேர் குடும்ப உறவுகளோட கோபத்தோட நம்மளால அடைய பார்க்கலாம். தலைக்கு மேல் அமல் போவாங்க. உங்களோட நன்மைகள் போகணுமா? குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடங்க. 10 வருஷம் பேசி, 8 வருஷம் சொந்த நானாவோட பேசி, சாட்சியோட உம்மாட தங்கச்சியோட பேசி எத்தனையோ வருஷம் இல்ல நான் பேசுறதுக்கு தயார் இல்ல. இப்ப இந்த மஜ்மால நியத்து வைங்க, என் தாயுடைய சகோதரி சாட்சியோட நான் பேசுவேன், என் நானாவோட நான் பேசாம இருக்கிறேன் பேசுவேன். உறவுகளை துண்டிச்சுக்க வேண்டாம். நாளைக்கு அல்லாஹ் அர்ஷ்ல முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அர்ஷோட கொடிக்கொண்டிருக்கும் சிரத்துர் ரஹீம். அல்லாஹ் கிட்ட வாதிடும், யா அல்லாஹ் இவர் உலகத்துல என்ன துண்டிச்சாரு, நீயும் உன்னோட ரஹ்மத்தை துண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லு. அதனால உறவினர்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இன்னும் 4 நாள்ல வரக்கூடிய ரமலான எதிர்பார்த்து கொண்டிருக்கவானோ, இப்பயே போங்க, தௌபா செய்யுங்க. இப்ப போங்க, மன்னிப்பு கேளுங்க. சில நேரத்தில் அவனோட கவலை இருக்கு, பிரச்சனை இல்ல, சலாம முந்துங்க. அல்லாஹ் அவனோட அந்தஸ்து உயர்த்துவான், உங்களோட பாவங்களை மன்னிப்பான், உங்களோட அந்தஸ்து உயர்த்தி கொண்டே போகும். நீ அல்லாஹ்வுக்காக பண்ணிருந்தீங்க. சகோதரர்களே, அதிலே மிக முக்கியமான ஒரு உறவு தான் உம்மா வாப்பாட உறவு. உம்மா வாப்பா வாழ்க்கையில மறந்துடுவாங்க. அந்த சீதேவிகள் உலகத்தில் இருக்கிறாங்களா, கண்ணை பொத்தினதுக்கு போல கவலைப்பட்டு இல்லை. எங்களுக்கு எத்தனை பேர் வராங்க, அதுல இப்ப கண்ணை பொத்திட்டாங்க, இப்ப பணம் இருக்குது, வசதி இருக்குது, இல்ல அப்பயும் இருந்துச்சுதான், கவனிக்கல. சார் போயிட்டு உட்கார்ந்து கை கொடுங்க, உம்மா வாப்பாவோட உட்காருங்க, அவனை கைய பிடிங்க, அவங்கள நெத்திய மோந்துக்கோங்க, அவங்களுக்கு கிட்ட போயிட்டு உட்காருங்க. உம்மா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது கேளுங்க. நோயோட இருக்கிறீங்க, அவங்களுக்கு நான் மருந்து எடுத்தரவா, அம்மா வாங்க என்னோட போகும்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? ஒண்ணாவது அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம், ஷிர்க் வைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. ரெண்டாவது அதோட எதை சேர்க்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வோட வணக்கத்தோட ரெண்டாவது சேர்க்கிறது என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. உம்மா வாப்பாவோட உபகாரமா நடந்துக்கோங்க, அன்பா நடந்துக்கோங்க, இரக்கமா நடந்துக்கோங்க. 2 பேர்ல ஒருத்தர் வயசாளி ஆகிட்டாங்க, இம்மா எவ்வளவு இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா உகிலாஹுமா, நீங்க உங்களோட வார்த்தையால கூட சீரியஸ் சரி சொல்லுவாங்க. ஃபலா தகுல்லஹுமா உஃப். வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன், உம்மா வாப்பாவுடைய பொருத்தம் இருக்குதானே, அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் தெரியும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றால் உம்மா வாப்பாட பொருத்தம் தேவை. இன்னைக்கு மன்னிச்சுக்கோங்க, சொர்க்கத்தை எங்கெங்கயோ தேடுறாரு, சொர்க்கத்தை
எங்கெங்கயோ கேட்கிறார், எங்கெங்கயோ போறார் சொர்க்கத்தை தேடி. வீட்டில் இருக்கிற சொர்க்கத்துடைய வாசலை மூடி வச்சிருக்கிறார். வீட்டுல உம்மா இருக்கிறாங்க, சொர்க்கத்துடைய வாசல். வாப்பா இருக்கிறார், உம்மா வாப்பா சொர்க்கத்துடைய வாசல். அதை வச்சுக்கொண்டு எங்கேயோ போறாங்க தேடிக்கொண்டு. அல்லாஹ் சில விஷயத்தை ஒன்றோடு ஒன்று சேர்ப்பான். நல்லா கேட்டுக்கோ. குர்ஆன்ல தொழுகை நிலைநாட்டுங்க, வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் தொழுகையை மட்டும் நிலைநாட்டுவேன், ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு இஸ்லாத்தோட அவுட் ஆகிடுவார். ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்றான். ஒருத்தர் சொல்றாரு, நான் ஜகாத் கொடுப்பேன், தொட மாட்டேன். ஹதீஸ பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கை வந்திருக்கு. ஹதீஸ பாருங்க, எச்சரிக்கை தெளிவாக வந்திருக்குது. தொழுகையை மறுக்கிறார், இஸ்லாத்தை விட்டு போயிடுவார். இஸ்லாத்தை விட்டு போயிடுவார். இரண்டாவது, வாதியுல்லாஹ வாதியுர் ரசூல், அல்லாஹ்க்கு வழிபடுங்க, அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்க. அல்லாஹ்க்கு வழிபடுங்க, அவனுடைய ரசூலுக்கு. ஒத்தர மறுத்தாலும் பெற்றுவார் இஸ்லாத்தை. இல்ல நான் அல்லாஹ்க்கு மட்டும் தான் வழிபடுவேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன், இஸ்லாத்தை பெற்றுவார். இல்ல ரசூலுக்கு வழிபடுவேன், அல்லாஹ்க்கு வழிபட மாட்டேன். இத போல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அன்ஷ்குருலி வலிவாலிதை, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களோட உம்மா அப்பா உங்களை பெற்று வளர்த்தாங்களே, அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. எப்படிப்பட்ட உம்மா அப்பா? ஒரு ஆளும் சொல்றாரு, அவங்க சாப்பிடாம இருந்து எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எங்க வாப்பா எப்படி நிலைமைண்டா, வீட்டுல சீனி இல்ல, சும்மா ஒரு கசட்டை அந்த தேயில மட்டும் இருக்குது. மகள் சொல்றா, வாப்பா சீனி இல்ல, பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் தேயிலை போட்டு சுடு தண்ணி செஞ்சா மகள் சொல்றா. இதுதான் வாப்பா நிலைமை. தன்னை கஷ்டத்தை மறைச்சு கொண்டு எங்களை ஆளாக்கினாங்க, தன்னை புதைச்சிட்டு எங்களை உருவாக்கினாங்க. இதுதான் உண்மை. தன்னை புதைச்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பேர், எங்களுக்கு ஒரு புகழ். எங்களோட உம்மா வாப்பா வித்தாக, ஒரு விதையாக பூமி கீழே பேட்டு எங்களை உருவாக்கினாங்க. அந்த உம்மா வாப்பா மறக்கணுமா? உம்மா வாப்பா இருக்கிறவங்களை கண்ணியமா நடந்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கேட்டாங்க, அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவம் என்று சொல்லவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஒன்னாவது அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சிடுவாங்க. அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறது, எங்கெங்கயோ போய் துஆ கேட்கிறார், ஏதோ நோய்க்கு ஏதோ ஒரு சிலைக்கிட்ட போயிட்டீங்களா, இந்த நோய்க்கு இவர் தான் சரின்னு சொல்றார். ஷிர்க் தெளிவாக சொல்றது. இல்ல இந்த நோய்க்கு சரி வர்றது இல்ல, மார்க்கத்துல ஒரு இடம் இல்ல, அப்படி ஒன்று இல்ல. இல்ல இந்த நோய்க்கு அங்கதான் போகணும், அங்க போயிட்டு தேங்காய் உடைக்கணும், அங்க போயிட்டு நான் தேசிக்காய் வெட்டணும், அங்க போயிட்டு சிலையை வணங்கணும்னா ஷிர்க். அல்லாஹ்க்கு ஷிர்க் பிடிக்காது. அல்லாஹ்க்கு ஒரு நிகராக ஒருத்தர் வைக்க வேணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்கூக்குல் வாலிதை, உம்மா வாப்பா கல்யாணம் செய்வாங்க. உம்மா வாப்பாட கல்ப நோய்க்கிறவங்க உலகத்துல தண்டனை பெற்றிருக்கிறாங்க. ஹதீஸ். சில பாவத்துக்கு தண்டனை உலகத்துல வரும். உம்மா வாப்பாட கல்ப நோய்க்கிறீங்களா, அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நாம சொன்னது, நான் என்ன பொறுத்தால சொல்லல. சில பாவத்துக்கு தண்டனை துனியால வந்தே தீரும், சந்தேகம் இல்ல. அதுல ஒன்று மக்கள் சொல்றாங்க, உங்களோட உம்மா வாப்பாக்கு நோய் என்ன செஞ்சிருவாங்க. தாய் தந்தைக்கு ஏழுமான அளவு அன்பு காட்டுங்க. அன்பு காட்டுற காலமெல்லாம் சொர்க்கத்துடைய வாசலை பாதுகாத்து முடியுங்க. எப்ப உம்மா வாப்பா வீட்டுல இருந்து விரட்டுறீங்களோ, உங்களோட சொர்க்கத்துடைய பாதையை நீங்களே மூழ்றீங்க. இதுதான் அர்த்தம். உம்மா வாப்பா உங்களுக்கு வச்சு கூடையதா, ஒரு வீட்டுக்கு மேல அடுத்த வீடு போறாரு, பந்து விளையாடப்படுது, ஃபுட்பால் அடிக்கப்படுது, எனக்கு ஏன் நீ வச்சுக்கோ, எனக்கு ஏன் நீ வச்சுக்கோ. உங்களோட சொர்க்கத்துடைய வாசலை மூடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது உம்மா வாப்போட நடந்து கொள்ளும் முறையில் இருக்கிறது என்பதாக ஹதீஸ் வந்திருக்கு தெரியுமா? அதனால சொல்வதில்லை, ஏழுமானவர் அந்த உம்மா வாப்போட விஷயத்துல நல்லா நடந்து போக. ஆக சிறந்த ஒருத்தர் தான் கைரு தாபிஈன்னு சொல்ல உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ். உம்மோட ஹிதமத்தா நபியை பார்க்கிறதா? ரெண்டு கேள்வி. நபியை பார்த்தா சஹாபி ஆகிடுவார், ஈமானோட நபியை பார்த்தா சஹாபி. ரெண்டுக்கும் மத்தியில் அவருக்கு ஒரு தடமாற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் முடிவெடுத்தார் அவருடைய உம்மாவை பார்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க,
லவ் அக்ஸம அலல்லாஹ், அவர் சும்மா சரி சத்தியம் செஞ்சா அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஏதாவது ஒரு சத்தியம் செஞ்சார்களே, இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கும் அல்லாஹ்வின் சத்தியமா என்று சொன்னா அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் இங்க வாங்க, உமர் அமீருல் முஃமினீன். எப்படிப்பட்டவங்க? நபியுடைய வஃபாத்துக்கு போறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு போறோம், அமீருல் முஃமினீன். அவங்கள கொண்டு எவ்வளவு சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னாங்க, உமர் உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒருத்தரை காட்டி தரவா, நீ அவர்கிட்ட போயிட்டு துவா செய்ய என்று சொல்லி அவர் துவா செஞ்சா அவருடைய துவா அல்லாஹ் கபூல் செய்வான். அதுதான் உவைசுல் கர்னி என்பவர் இருக்கிறார். அவர் மக்காக்கு வரல, மதீனாக்கு வரல, ஒன்றும் யமன்ல இருக்கிறார். அவர் பின்னால் ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவார். அந்த உவைசுல் கர்னியை கண்டா நீங்க உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க சொன்னார். சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குது. அதனால ஏழுமான அளவு உம்மா வாப்போட விஷயத்தை மிச்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க, மிச்சம் கண்ணியமாக நடந்துக்கோங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தஃசீருடைய விளக்கம் இருக்குது. உம்மா வாப்பாவோட முன்னுக்கு ஒரு உடுப்பு எடுத்து இப்படி உதறீங்க, உம்மா வாப்போட முன்னுக்கு ஒரு உடுப்பு எடுத்து இப்படி உதறீங்க, அதுல ஒரு தூசி வாப்போட கண்ணுக்கு போயிட்டா நீங்க உம்மா வாப்பாக்கு நீங்க நோயினை செஞ்சவங்களை எழுதப்பட்டுருவீங்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஹதீஸ் வந்துருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் வாப்பாவாகி இப்ராஹிமுடைய துஆ இருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதனால வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால உம்மா வாப்பாவை கண்ணியப்படுத்துவோம். அதோட இந்த 2 மசாலாக்களை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். வரக்கூடிய நோன்பு வருது, அதுல மிக முக்கியமான 2 ஃபர்துகள் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, 2 ஃபர்து. ஒன்று, ஒவ்வொரு நாளும் இரவுல நீங்க நியத்து வைக்கணும், நான் அடுத்த நாள் நோன்பு பிடிப்பேன். நியத்து வைக்கிறது ஃபர்து, நியத்து வைக்கிறது ஃபர்து. ஒவ்வொரு நாளும் இரவுல நியத்து வைங்க, நான் நாளைய நோன்பை நான் பிடிப்பேன், ஃபர்தான நோன்பை பிடிப்பேன் என்று தயீன் செஞ்சு அதை குறிப்பிட்டு நியத்து வைக்கிறது ஃபர்து. ஒன்றாவது விஷயம். இரண்டாவது, ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எந்த ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சுட்டா நோன்பு முறிக்கும். அப்ப அதிலிருந்து தவித்துக் கொள்வது ஃபர்தாக இருக்குது, அர்கான்கள் ஒன்றாக இருக்குது. இந்த 2 மிக முக்கியம். இதுக்கு புறம் உலமாக்கள் சொல்றாங்க, இதுக்கு புறம் நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, சாப்பிட்டது குடிக்கிறது உங்களோட நோன்பை முறிச்சு. நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா குடிச்சிட்டீங்கன்னா உங்களோட நோன்பு முடிச்சிடும். ஆனா ஒருத்தர் மறந்து சாப்பிட்டார், வேணுமென்று அல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கு, புகாரியுடைய ஹதீஸ். மன் நசிய, யார் மறந்து, ஒவ்வொரு சாய் அவர் நோம்பாளியா இருக்கிறார், வளம போல அவர் காலையில சாப்பிடுவார், அது மாதிரி செஞ்சார். எப்படி சாப்பிடுகிறார்? மறந்து, அவரை மறந்து அவர் என்ன செஞ்சார்? இப்ப நோம்பு முடிஞ்சா இல்லையா? இல்ல. فأكل أو شرب سلاسة فليتم صومه, அவர் அவருடைய நோம்பை பூர்த்தி செய்யட்டும். ஏன் தெரியுமா? فإنما أطعمه الله وسقاه, அவருக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறார், அல்லாஹ் அவருக்கு உணவளிச்சிருக்கிறார், அல்லாஹ் சாப்பாடு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உணவளிச்சிருக்கிறார், அவருடைய நோம்பை அவர் தொடரட்டும் என்று சொன்னார். ஏராளமான மசாலாக்கள் வருது. வயிற்றுக்குள்ளால திறக்கப்பட்ட இடத்தால் ஏதாவது ஒன்று போகும் என்றால் நோம்பு முடிச்சு. இதுல மிக முக்கியமான ஒரு மசாலா இருக்கிறாங்க, ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கிறது நோம்பை முறிக்குமா இல்லையா என்றால் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மஜ்மா இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஆவி பிடிக்கிறவங்களோட விஷயத்துல வந்திருக்குது, நீங்க ஆவி பிடிக்கிறீங்கன்னா உங்களோட நோம்பு முறிச்சிடும். சிலது சளிக்கு டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, சுடு தண்ணியை சூடாக்கி ஒரு பானையில வச்சு என்ன செய்வாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க அந்த பானையை ஒரு மூடியால மூடி பாருங்க. மூடியால மூடினா அது திறந்து பாருங்க, தண்ணி அதை மூடி அப்படி திறந்து பார்த்தா அது அப்படி என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி தான் உங்களோட என்ன செய்யுது, மூக்கால உங்களோட வாயால உங்களோட காதால என்ன செய்யுது, போகுது. அதனால உங்களோட நோம்பு முடிஞ்சிடும். இது போல பல சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் டைம் சரியாயிட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ்
எங்களை இந்த தஃசீருடைய அதை மாதிரி நோம்புடைய சட்டங்கள் இன்ஷால்லா தொடர்ந்து நடக்கும். எது பேசணுமோ கேட்கிறோமோ அது பிரகாரம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.